டேய் 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 அலைஞ்சு கிழிஞ்சு கடன் வாங்கி அம்மா கையில அடகு வச்சு ரெடி பண்ணதுடா. டேய் வேண்டாண்டா. டேய் இவ்வளவு பணமா? இங்க பாருடா, எவ்வளவு பணம்டா? 50 லட்சம்டா. 50 லட்சத்துக்கு எத்தனை சைபரா? ஏய், இப்ப சைபரா முக்கியம். பாருடா, 50 லட்சம்டா. நம்ம இத வச்சுக்கின்னு இந்த வருஷம் ஒயின் ஷாப்பை குத்தகைக்கு எடுக்கிறோம். அடுத்த வருஷம் தொழிலதிபர் ஆகிறோம். சரி. அதுக்கப்புறம் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எம்சி எம்எல்ஏ சிஎம் ஆயினுண்டா நாம. டேய் நகையெல்லாம் அடகு வச்சு கடை வாங்கி வாங்கிட்டு வந்ததுடா. வேண்டாண்டா. நம்ம 5-10க்கு அடியால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப பாரு, நம்ம லட்சாதிபதி ஆயிட்டோம்டா. ஆமாண்டா. டேய் 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 வேண்டாண்டா. டேய் 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 வேண்டாண்டா. டேய் கடை வாங்கி வாங்குனதுடா. டேய் வேண்டாண்டா. டேய் 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 ரொம்ப அர்ஜென்ட்ரா. வேற ஒருத்தர் கொடுக்கணும்டா. ப்ளீஸ்ரா, சொன்னா கேளுங்கடா. டேய் 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 வேற ஒருத்தர் கொடுக்கணும்டா. டேய் பணத்தை கொடுத்துட்டு போங்கடா. இங்கேயே கிடந்து சாவு. வாடா போலாம். ஏய் நீ வேணா போலாம். டேய் 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 என் பணத்தை வேணா எடுத்துட்டு போங்கடா. என்ன அவுத்துட்டு போங்கடா. ஏய் வாடா. டேய் அவுத்துட்டு போங்கடா. எனக்கு பணம் வேண்டாம்டா. அவுத்து விடுங்கடா. ப்ளீஸ்டா, என்ன அவுத்துட்டு போங்கடா. ஏய் இவன் பாவன்டா. வெறும் 10,000க்கு இவனை கடத்திட்டு வந்தோம். இவன் மூலமா இன்னைக்கு நமக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. போனா போகுது, அவுத்து விட்டுரு. ஆமாண்டா, ரொம்ப நல்லதா போகும்டா. அவுத்துட்டுங்கடா. இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ எங்கேயாவது வெளியே லீக் அவுட் பண்ணனா இப்போது உன்னை கடத்தின்னு வந்தோம். அடுத்த முறை ஆளையே போட்டுருவோம். இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஏய் வாடா, டேய் எட்டுனு வாடா. டேய் 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 நில்லுங்கடா. 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 டேய் 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 நில்லுங்கடா. நீ இங்க ஓ, உன்னதான் யாரோ கடத்தி வச்சிருக்காங்கல்ல? நீ எதுக்கு இங்க வந்த? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். சொன்னா கேளு. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? இனிமே நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். நான் போக போறதில்ல. என்ன விளையாடுறியா? பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு எனக்கு ஆட்டம் காட்டலான்னு பாக்குறியா? எவ்வளவு நாளைக்கு? நான் இங்கதான் இருக்க போறேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. உன் காலில் வேணாலும் விழறேன். நான் உன்கிட்ட போய் சொல்லல. என்ன 2 பேர் கடத்திட்டு போனது உண்மை. உனக்கு கொடுக்கறதுக்காக நான் எடுத்து வந்த பணத்தை புடுங்கிக்கிட்டு என்ன துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப நேரம் நான் அவங்க கிட்ட இருந்தா தப்பிச்சு வரேன். பாரா, அடுத்த போய் பணம் இல்லன்னு அப்படிதானே? ஐயோ, நான் என்ன சொன்னா நீ நம்புவான்னு எனக்கு தெரியல. நான் சத்தியமா பொய்ய சொல்லல. இதான் உண்மை. forget. உனக்கு பணம் தானே வேணும்? நான் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்றேன். எப்படியாவது நீ கேட்ட பணத்தை நான் நாளைக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப கிளம்பு ப்ளீஸ். நோ வே, நான் போக மாட்டேன். பணத்தை கொடுத்தா இடத்த காலி பண்ணுவேன். இல்லனா உன் புது பொண்டாட்டிய பார்த்து பேசி ஒன்ன காலி பண்ணாம விட மாட்டேன். அப்படி பண்ணிடாத. இரு 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 ஒரு நிமிஷம். இப்ப அரேஞ்ச் பண்றேன். ஹலோ அபி, டேய் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும்டா.
சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், இமிடியேட்டா சார், தேங்க்யூ சார். பணம் இப்ப 5 நிமிஷத்துல வந்துடும். 5 minutes. வரட்டும், பார்க்கலாம். வாங்கம்மா, வாங்க, இங்க வாங்க. இத பாருங்க, உங்க புள்ள இதோ இங்கதான் இருக்கான். ஆனா என்னன்னா ஏசி ரூம் எல்லாம் இங்க இருக்காது. கொஞ்ச நேரம் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் விட்டுருவோம். வாங்க 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 வாங்க. ஆனந்த், சத்யா எங்க போனாங்க? ஐயோ, ஏ ஆனந்த் எங்க போனாங்க? ஏ ஆனந்த் எங்க போய் தொலைஞ்சாங்க? டேய் ஆனந்த், என்ன விளையாடுறீங்களா? டிராமா போடுறீங்களா என்கிட்ட? என் பிள்ளைய கடத்திட்டு தான் என்கிட்ட கதை விட்டு என்கிட்ட சூர்யா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலான்னு திட்டம் போட்டு கேம் ஆடி இருக்கீங்க. மூஞ்சிங்களை பாரு. ஐயோ இல்லங்க, சத்தியமா கடத்தி கொண்டு வந்து இங்கதான் வச்சிருந்தாங்க. எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்ன மாடுச்சு? வாய முடு. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்ப போறேன் போலீஸுக்கு. உங்க 2 பேரையும் கட்டி வச்சு தோலை உரிக்கல. என் பேர் மீனாட்சி இல்ல. அம்மா 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 நில்லுங்கம்மா, நில்லுங்க. நான் சொல்ல கேளுங்கம்மா. ஏய், நான் தான் இப்ப பணம் வந்துரும் சொல்றேன்ல. வேற எங்கேயாவது போய் வெயிட் பண்ணலாம்ல? முடியாது. இந்த இடத்தை விட்டு என்னால நகர முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி. இன்னைக்கு 2ல 1 பார்க்காம நான் போக மாட்டேன். ஹலோ. டேய் சுரேஷ், எங்கடா இருக்க நீ? அம்மா, நான் இப்போ வீட்ல தான் இருக்கேன். வீட்ல தானே இருக்க? நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. நான் வந்துகிட்டே இருக்கேன். வந்துகிட்டே இருக்கீங்களா? சரிம்மா. யாரு? உங்க அம்மாவா? வரட்டும் வரட்டும். இங்க பாரு, பணம் வந்து எடுத்துட்டு வரேன். நீ எங்கேயாவது போய் வெயிட் பண்ண. பணம் முதல்ல வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஹலோ. என்னங்க, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க வீட்ல தானே இருக்கீங்க? ஆமாமா, நான் வீட்ல தான் இருக்கேன். நீ வீட்டுக்கா வர? ஆமா. பாட்டி பாட்டி ஓகேங்க, பிபி ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு எப்பவும் இருக்கிறது தானே. நான் நேர்ல வந்து சொல்றேன். 5 minutesல நான் வந்துருவேன். வச்சிடுறேங்க. இது 5 minutesலயா? இங்க பாரு,
உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கிளம்பு. என் அம்மாவும் ஒய்ஃபும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை பார்த்த பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் கிளம்பு. பணம் வரட்டும், நான் போறேன். நான் என்ன போக மாட்டேன் நான் சொல்றேன். பணம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன். ஐயோ. வணக்கம் சார். இந்தாங்க சுரேஷ், நீங்க கேட்ட பணம். திடீர்னு 50 லட்ச ரூபா கேட்ட உடனே கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களுக்கு ஃபோன்ல பரவாயில்ல. டீட்டெயிலாக சொல்றேன் சார். சரிங்க, வாங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தா நீ கேட்ட பணம். இதுல 50 லட்ச ரூபா இருக்கு. நீ முதல்ல கிளம்பி இங்கிருந்த. ஏய், எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். முதல்ல இங்கிருந்து நீ கிளம்பு. ஹே ப்ளீஸ் கிளம்புமா. புது பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம், அவ்வளோ லவ், அவ்வளோ பயம் இருக்க வேண்டியதுதான். ஆனா ப்ளீஸ் கிளம்பு. சொல்றத கேளுமா, கிளம்பு. ஓகே. போய் எண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே, பாய். அத்தை, என்னாச்சு அத்தை? சூர்யா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? என்ன நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. அது வந்து காரியம் கெட்டுடுச்சுமா. காரியம் கெட்டுடுச்சா? அது சரி, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? சூர்யா இருக்கிற இடத்தை தெரிஞ்சிட்டு வரேன் தானே போனீங்க. ஆனா எங்க போனீங்க? என்ன செஞ்சீங்க? என்ன பிளான்? எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. என்னன்னுமா சொல்ல? அந்த சுரேஷை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை மிரட்டி விஷயத்தை வாங்கலான்னு நினைச்சோம். ஆனா என்னத்த சொல்றீங்க? கோச்சுக்காதம்மா, எல்லாம் உனக்காக தான் செஞ்சோம். உங்க மாமா தான் எனக்கு இந்த யோசனைய சொன்னாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா தன்னால முடியும் நினைக்கிறத அவர் சொன்னாரு. அவர் செஞ்சாலே இதெல்லாம் தப்பு. நீங்க போய் சுப்பு, எல்லாம் உனக்காக தான் சுப்பு. நான் கேட்டனா? இப்படி கடத்தல் அது இதுன்னு கிரிமினல் தனமா காரியம் செய்ய சொல்லி நான் கேட்டனா அண்ணி? ஏற்கனவே காயத்ரிய கொலை பண்றேன்னு அண்ணப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?
ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்கீங்களோ எனக்கு தெரியல. தப்புதாம்மா. ஆனா உன் கண்ணீரை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லம்மா. அது என் தலை எழுத்தாத்த. அழுது அழுது தேரணும் தான் என் தலையில எழுதி இருந்தா அதுக்காக யார் தான் என்ன பண்ண முடியும்? ஆனா அதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. அவங்க உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாமா இருக்கிற அதே ஜெயிலுக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா அத்தை? இத பாருங்க அத்தை, உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சூர்யா திரும்பி வருவாரு, என்னோடதான் வாழ்வாருன்னு விதி இருந்தா அது தன்னால நடந்துட்டு போட்டும். ஆனா அவருக்காக உங்க எல்லாரையும் மொத்தமா எழுந்துட்டு தனியா நிக்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. சுரேஷ், என்ன பாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ் ப்ராப்ளம் தான், சரியாயிடும் விடுமா. நீ இப்படி உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லையேப்பா. அதான் இப்ப பாத்துட்டல, கொஞ்ச நேரத்துல சரியாயிருவோம்மா. நீ போமா, போய் ஒரு கப் காஃபி கொண்டு வாமா. நிஜமாதாமா, ஒண்ணுமே இல்லம்மா, நம்ப மாட்டியே நீ? கம்பெனினா அப்படிதான், திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், திடீர்னு பணம் தேவைப்படும், அந்த நேரம் டென்ஷன்ல அலைவோம், அப்புறம் சரியாயிடுமா. என்னவோப்பா, சரியாயிட்டா சந்தோஷம். சரி அதை விடு, நீ இப்போ ஆபீஸ்ல இருந்து வர? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, உன்னை யாராவது கடத்திக்கிட்டு போய். வாட்? என்ன கடத்திட்டு போனாங்களா? என்னையா? என்னம்மா சொல்ற? இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த கதையை கேள. நீ ஏதோ ப்ராப்ளம்னு கிளம்பி போனியா? நீ போன கொஞ்ச நேரத்துல அந்த சூர்யாவோட அம்மா இங்க வந்தாங்க. சூர்யாவோட அம்மாவா? அந்த கூத்தை ஏன் கேக்குற? அவங்க என்னமோ உன்னை கடத்திட்டு போய் வச்சிருக்கிறதாவும், சூர்யா இப்ப எங்க இருக்கான்னு சொன்னாதான் உன்னை விடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டுனாங்க தெரியுமா? சூர்யா இருக்கிற இடத்த சொல்லிட்டியாமா? அது எப்படிப்பா சொல்லுவேன்? என் பிள்ளையே என் கண்ணுல காமிச்சாதான் வாயை திறப்பேன்னு கண்டிஷனா சொல்லிட்டேன். சரிதான், வா போலான்னு என்னையும் கூட்டிட்டு கிளம்புனாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உன் பிள்ளைய இங்கதான் வச்சிருந்தேன், ஆனா இப்ப இல்லன்னு அங்க ஒரு டிராமா ஆடுறாங்க. பொம்பளைங்களடா அவங்க. கடத்தல் அது இதுன்னு கதை விடுறதாவே இருந்தாலும் இப்படி இல்லாம ஒரு பொம்பளை பேசுவா? நான் நம்பல சுரேஷ். உனக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு என் மனசுல உறுதியா பட்டுச்சு. இப்ப பாரு, நான் நினைச்சதுதான் சரின்னு ஆயிப்போச்சு. Oh my God. சூர்யாவை பத்தி நீ எதுவும் சொல்லல? நான் தான் சொன்னேனேப்பா, வாயே திறக்கல. அது போதுமா? இதோ பாரு சுரேஷ், நான் ஒன்னு சொன்ன கேப்பியா? இது ஒண்ணும் சரியில்லைப்பா. இந்த சூர்யாவோட விவகாரம் தொட்டு தொட்டு இழுத்துக்கிட்டே இருக்கு. யாராவது வராங்க, எதையாவது நோண்டுறாங்க. இந்த சுபுவோட கும்பல் ஒரு பக்கம், போலீஸ் ஒரு பக்கம்னு மாத்தி மாத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உனக்கு டென்ஷன் தான்ப்பா அதிகமாகும். பேசாம ரேணுகாவை கூட்டிக்கிட்டு நீயும் நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட. டாக்டர் என்ன சொன்னாரு? உன் உடம்பு குணமாகற வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல. நீ என்னடானா இப்பதான் கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி ஓடுற. உன் உடம்பு ரொம்ப முக்கியம்பா. சுவரை வச்சுதான் சித்திரம். கொஞ்ச நாளைக்கு நீ அங்க போய் இரு. இந்த ஆபீஸ், போலீஸ் இது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வந்தேன்னா உனக்கு ஒரு மாறுதலா இருக்கும். என்ன சொல்ற? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் கிளம்பி போறேன்.
ரேணுகா வந்ததும் கிளம்பிடுறோம். சரிப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன்.